கடைக்கல் அன்னை நர்சரி பிரைமரி ஆண்டு விழாக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட்டுக்கும், அவங்களோட கரஸ்பாண்ட் ஃபாதர் அவர்களுக்கும், ஹெட் மாஸ்டர் ஃபாதர் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு நாலு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு வந்தேன். என் பையன் யூகேஜி படிக்கிறான். என்னோடய வீட்டுக்காரர் படித்த ஸ்கூல் இது. அதனால் அவருக்கு தம் பிள்ளைங்களை இந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்றது ரொம்ப ஆசை. தேங்க்யூ. அப்போ பாண்டலம்லேருந்து விரியூர் வரைக்கும் கொண்டுட்டு வந்து சேர்க்கணுமா ஒரு யூகேஜி பையனை அப்படின்னு முதல்ல எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது இந்த ஸ்கூலில் கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கு. என் வீட்டுக்காரோட இதனால் நான் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து ஒரு ஹெசிடேஷனில் சேர்த்தாலுமே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல்னு அவன் எப்படி வளர்ந்துட்டே வரானோ அதே மாதிரி நானும் அவன் கூட சேர்ந்து வளர்ந்துட்டே வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட மற்றவங்க கேட்ட மாதிரி ஏம்மா அங்கே கொண்டு சேர்த்துருக்கு அவ்வளோ தூரத்தில். இப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு, பிள்ளைங்க நல்லபடியாக வளருவாங்க, அதனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுன்னு. அப்போ நான் முழுமையாக இந்த ஸ்கூலை நம்புகிறேன். அப்ரிசியேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஃபாதர். எதுக்காகன்னு வீட்டுக்கு வந்ததும் காட்டேன். அம்மா ஃபாதர் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கார்டு கொடுத்துருந்தாங்க. எதுக்குப்பா, நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. நான் ஐ ஏட் டொமேட்டோ ரைஸ்ன்னு சொன்னேன். நான் இங்கிலீஷில் எப்போல்லாம் நான் பேசுகிறேனோ அப்போல்லாம் எனக்கு அப்ரிசியேஷன் கார்டு கொடுக்குறாங்க. நான் என்னெல்லாம் நல்ல விஷயம் செஞ்சாலும் எனக்கு அப்ரிசியேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்னோடய பையன் 6 அப்ரிசியேஷன் கார்டு வாங்கிட்டுருக்கான். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே அந்த பசங்களுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட், அந்த மோட்டிவேஷனை கொடுக்கறது ரொம்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவன் அதை எப்படி இங்கிலீஷில் கொண்டுட்டு வரலான்னு யோசிக்கிறான். அம்மா மில்க்மேன், பேப்பர்மேன், ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அவன் அதை இங்கிலீஷில் சொல்ல வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தமிழ்லையும் சரி, 1 எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து சொற்கள் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கிறான். அதில் என்னென்னலாம் எழுத்து இருக்கோ இப்போ எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப அது அவனை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அவன் நல்லா படிக்கிறான். அதையும் தாண்டி அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அந்த இண்டிவிஜுவல் கேர் அப்படின்றத நான் பார்த்தேன். பேப்பரில் பார்க்கும்போது குட் இம்ப்ரூவ்மெண்ட், காட் பிளஸ் யூ, வெல் டன் அப்படின்னு ஃபாதர் ஒவ்வொரு தடவையும் எழுதி கையெழுத்து போட்டு அதில் ஒரு சாக்லேட் பின் பண்ணிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வரும்போதே அவன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வரான். அம்மா எனக்கு இன்றைக்கி பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ உனக்கு ஸ்கூல்னால் பயமா இல்லையா? பயமாலாம் இல்லைம்மா, நீ ஃபாதர்கிட்ட ஜாலியாக பேசுவியாவோ? நான் பேசுவேனே, மரியாதை, எல்லாரையும் மரியாதையாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. பயம் இல்லை, மரியாதை இருக்குன்னு ஒரு யூகேஜி பையன் சொல்கிறத நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். எல்லா ஸ்கூல்லையும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் சின்ன விஷயம், இந்த காமராஜர் பிறந்தநாள் கொண்டாடுறது, தியாகிகள் தினம் கொண்டாடுறது, ஓட்டர்ஸ் டேன்னு ஒரு விஷயம் சொன்னும் போது வீட்டுக்கு அவன் கேட்குறான், அம்மா ஓட்டர்ஸ் டேன்னா என்ன, நம்ம ஏன் ஓட்டு போடுறோம் அப்படின்னு. அப்போ இப்போலேருந்தே ஒரு சமூக அக்கறையோடு அவன் வளர்ந்து வரும்போது அதை பார்க்குறதுக்கு, அப்போ அது அவனோட சின்ன சின்ன விஷயமும் சொல்லி சொல்லி புரிய வைக்கும் போது ஒரு இன்வால்மெண்ட், அவனோட எக்ஸ்போஷர் அதுதான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போஷர் அவனுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அவங்க மிஸ் கிளாஸுக்கு நான் அந்த வழியாக கிராஸ் பண்ண போகும்போது செல்லங்களா, தங்கங்களா அப்படி தான் கூப்பிட்றாங்க. வீட்டில் எப்படி பிள்ளைங்களை நான் எப்படி என் பிள்ளைங்களை கூப்பிட்றனோ அதே மாதிரி அவங்க மிஸ் அப்படி தான் அவங்கள கூப்பிட்றாங்க, செல்லங்களா, தங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள அந்த இது வரும்போதே ஒரு வேற எங்கேயோ ஒரு ஸ்கூலில் இருக்குன்னு கூட இல்லை, நம்ம ஒரு வீட்டில் நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போது குழந்தைகள், பெண்கள், அவங்களுக்கு எதிரான குற்றங்களும் இதுவும் அதிகமாக இருக்குது. அதுக்கான தண்டனை எல்லாமே இருந்துட்டு அதிகமாகிட்டு இருக்குது. பேப்பரில், நியூஸ் பேப்பரில் அதை பற்றி படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு பெரிய படிப்பாளி பிள்ளையை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ள ஒரு நல்ல மனுஷனை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ சமூக அக்கறையும் ஒரு ஒழுக்கமும் உள்ள ஒரு பையனை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கூல் உதவும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட கிளாஸ் மிஸ்க்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஹெட் மாஸ்டருக்கும் என்னோட ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி.